ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்துருச்சு. ஸோ இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீழே வந்து 2 மார்க் 5 மார்க் எந்த மாதிரி ஸ்டெப் மார்க் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த சம்முக்கு கிரேஸ் மார்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டில் பாருங்கள், இந்த ரெண்டாவது ஒன் வேர்டு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டாவது ஒன் வேர்டு வந்து உங்களுக்கு இன்டீரியர் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக்கில் உள்ள மாதிரியே கொடுத்துருந்தாங்க, பட் சின்ன சேஞ்சஸ் அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ எம் பவர் என் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே போல் எட்டாவது ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா புக்கில் பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க, பட் கொஸ்டினில் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஆன்சர் சேஞ்ச் ஆகுது. ஆன்சர் வந்து டி 7x - 3y = 0. மித்த எல்லாமே வந்து கரெக்டாக புக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, தேர்டுக்கு வந்து சி, ஃபோர்த்துக்கு ஏ, ஃபிஃப்த்துக்கு பி, சிக்ஸ்த்துக்கு டி, செவன்த்துக்கு பி, நைன்த்துக்கு பி, 10th டி, 11th டி, 12th ஏ, 13க்கு ஏ, 14க்கு டி. ஸோ ஒன்னோட பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே எழுதியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 மார்க் பார்ப்போம். 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த ஏயும் பி நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிரும். அடுத்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 2 மார்க்கு. அடுத்து 16வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜிக்கு 1 மார்க்கு, ஜி ஆஃப் எஃப்க்கு 1 மார்க்கு. இந்த எஃப் ஆஃப் ஜியை பொறுத்தவரைக்கும் 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 2ல் நீங்கள் எது எழுதுனா ரைட் தான், ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ரைட் மார்க் போட்டுருவாங்க, 1 மார்க் போட்டுருவாங்க. அதே போல் ஜி ஆஃப் எஃப்க்கும். நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் தென் ரிமைனிங் வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டுக்குமே தனித்தனியாக 25, 7 ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக எழுதினா 2 மார்க் கிடச்சிடும். ஸோ ஒன்று ரைட்டாக இருந்தால் 1 மார்க் கிடைக்கும். அடுத்து 18வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபார்முலா எழுதுறோம், x³ - y³ x - y. அந்த ஃபார்முலா எழுதுறோம். அந்த ஃபார்முலாவுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 2 மார்க்கு. அடுத்து 19ல் பார்த்தீங்கன்னா ஏபிபிஏ இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு 1 மார்க்கு. அந்த ரெண்டுமே ஆன்சர் வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு அதுக்கு வந்து 1 மார்க்கு. ஸோ 2 மார்க்கு. அடுத்து 20வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி இந்த BD/DC = AB/AC அந்த ஃபார்முலா எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். அடுத்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க 4.5ன்னு, அதுக்கு வந்து 1 மார்க்கு. இதில் 9/2 எழுதினாலும் உங்களுக்கு ரைட் தான். அடுத்து 21 பாருங்கள், ஸ்லோப்பு ஃபார்முலா எழுதுறீங்க, ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஏயோட வேல்யூ வந்து 17/2 கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 2 மார்க்கு. அடுத்து 22 பாருங்கள், 22 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு M1 வந்து 1/2, ரெண்டாவது ஈக்குவேஷன் M2 -2. ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். அது ரெண்டையும் பெருக்கும் பொழுது மல்டிப்ளை பண்ணும்பொழுது -1 வருது. அப்படி வந்தால் அந்த 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்து 23வது கொஸ்டினில் வந்து இந்த டயக்ராம் வரையணும் அவசியம் கிடையாது. ஸோ டயக்ராம் வரைஞ்சால் நம்ம சம் செய்ய முடியும். இதில் இந்த ஃபார்முலா tan 30° = AB/BC இது எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் நம்ம 150 மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கள், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறீங்க 64:343. அப்படி எழுதினா ரைட் தான், இல்லை 64/343 எழுதினா ரைட் தான். ஸோ 2 மார்க் உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள், CACA கேட்டிருக்காங்க. சிஎஸ்சியோட ஃபார்முலா எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து 550/7ன்னு போட்டால் ரைட் தான், இல்லை அதை டிவைட் பண்ணி 78.57 cm² போட்டாலும் ரைட் தான். ஸோ 2 மார்க்கு. அடுத்து 26ல் வந்து ஆர் ஃபார்முலா எழுதிங்க, L-6 அந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் 10 years கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்து வந்து 27 N(s) 200 அது நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்து அது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் இருக்குது. புக்கில் வந்து 2 கொஸ்டின் கம்பைன் பண்ணி அதில் கேட்டிருப்பாங்க. பட் இதில் வந்து சிங்கிள் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்போ ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 80/200 போட்டால் ரைட் தான். ஸோ அதை கேன்சல் பண்ணி 2/5 போட்டாலும் ரைட் தான். அப்போ 2 மார்க்கு. அடுத்து 28 கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஏபியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம -3 பார்க்கும்போது ஏபி தான் வருது. அதனால் கிவன் சீக்வன்ஸ் இஸ் ஏபி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. ஸோ அது ஏபியாக இருக்கிறதுனால நம்ம டி காமன் டிஃபரன்ஸ் டி கண்டுபிடிக்கணும். டியோட ஆன்சர் வந்து √2 அது எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. ஸோ 2 மார்க்கு. ஸோ 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு கிரேஸ் மார்க் வந்து அவங்க எதுலையுமே கொடுக்கல. அடுத்து பார்ட் 3 பாருங்கள், 29th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஏபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. A/B, அடுத்து A/B × C இந்த LHS கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. அடுத்து RHSல வந்து A × C கண்டுபிடிக்க 1 மார்க்கு, B × C கண்டுபிடிக்க 1 மார்க்கு, A × C / B × C கண்டுபிடிக்க 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து 30வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா f(x) கொடுத்துருக்காங்க. அதில் அந்த வேல்யூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்து செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸ் மொத்தம் 4 கொஸ்டின் அதில் கேட்டிருக்காங்க. வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை, அம்புகுறி படம்,
வரைபடம் 4 கேட்டிருப்பாங்க. அந்த 4 கொஸ்டினுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 31 பார்த்தீங்கன்னா 1,13,400 கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இந்த மாதிரி பிரிக்கிறோம். 2/3 இன்ட்டு 3/4 இன்ட்டு 5/2 இன்ட்டு 7/1 அந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க். ஸோ அந்த எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க கொஸ்டினையும் நம்ம பிரிச்ச ஆன்சரை ரெண்டு ஈக்குவல் பண்ணி எழுதுறோம், அதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி P1 P2 P3 P4 X1 X2 X3 X4 4 ஆன்சர் அந்த 8 ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 மார்க்கு. அடுத்து 32வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயருக்குள்ள ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதுறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கடுத்து நமக்கு 6லேருந்து 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாதியோ பிரித்து கொடுத்துருக்கனால நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். 1லேருந்து 21 ஃபஸ்ட்டு, அப்புறம் மைனஸ் போட்டு 1லேருந்து 5 வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கடுத்து ரெண்டாக பிரித்ததுக்கப்புறம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், அதுக்கு ஒரு மார்க்கு. அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ ஃபைனலாக ரெண்டு ஆன்சரை மைனஸ் பண்ணி போட்டோம்னா அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து ஏபி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு, ஏபி டிரான்ஸ்போஸ்க்கு ஒரு மார்க்கு, நெக்ஸ்ட் பி டிரான்ஸ்போஸ்க்கு ஒரு மார்க்கு, ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஒரு மார்க்கு, அண்ட் தென் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுவீங்க இல்லையா, அதுக்கு ஒரு மார்க்கு. டோட்டலாக 5 மார்க்கு. நெக்ஸ்ட் தியரம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் நீங்கள் போடாமல் மித்த எல்லாமே நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்க, ஆனால் டயக்ராம் போடல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்க் தான் கிடைக்கும். அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இஃப் தெர் இஸ் நோ ஃபிகர் தென் மார்க் ஷுட் பி அலாட்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக டயக்ராம் மஸ்ட்டு. இப்போ இதில் எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு மார்க்கு, டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு, கிவன் அண்ட் ப்ரூஃப் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஒரு மார்க்கு, அடுத்து ப்ரூஃப் பண்ணிங்களா டேபிளில் கொடுத்துருப்பாங்க ப்ரூஃப், அந்த ப்ரூஃபுக்கு வந்து 2 மார்க்கு. ஸோ டயக்ராம் போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு மார்க் தான் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு 35வது கொஸ்டின் பாருங்கள். ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர், அதாவது நாற்கரத்தின் பரப்பு 28ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு, அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 2 மார்க்கு, தென் ஃபைனலாக அந்த கேவோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு மார்க்கு. டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து 36வது கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A + B = 7 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது வெட்டு துண்டுகளின் கூடுதல் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதுறோம். ஸோ இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு. இது வந்து 3 விதமாக எழுதலாம், எப்படி எழுதினா உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எழுதுறீங்க, இந்த ஃபார்முலாவுக்கு வந்து ஒரு மார்க்கு. அதுக்கடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறீங்க, இதுக்கு வந்து ஒரு மார்க்கு. ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஏக்கு 2 வேல்யூ வரும், அதில் வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா கொஸ்டின்லேயே பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு அதை வச்சு யூஸ் பண்ணி பி கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து இந்த ஏபி வேல்யூ கொண்டு திரும்பி ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், அந்த ஃபைனல் ஈக்குவேஷனுக்கு ஒரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து 37 பாருங்கள். இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இது எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கிடச்சிடும். அதில் வந்து A³ + B³ அதே போல் A³ - B³ அந்த 2 ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த 2 ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் அந்த சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஸ்டெப்பு கொண்டு வந்திருக்கோம், இதுக்கு ஒரு மார்க்கு. ஃபைனலாக ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது ப்ளஸும் மைனஸ் கேன்சல் ஆகிடும், இது 1 + 1 2ன்னு வரும். இந்த 2 எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிவன் எழுதுறது, கிவன் இதுவும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, ஆன்சரும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இந்த 2 எழுதினாவே உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிருக்கும். அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்க. 38ல் வந்து ஆர் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதுக்கடுத்து ஹச். இந்த ஆரும் ஹச்சும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து வால்யூம் ஆஃப் மாடல் 2 ஃபார்முலா எழுதுகிறோம், வால்யூம் ஆஃப் சிலிண்டரும் அதே போல் வால்யூம் ஆஃப் கோன் அந்த 2 ஃபார்முலா எழுதுகிறோம். இதில் வந்து 2 கோன் வரும், அதனால் வந்து கொடுத்துருக்க ஃபார்முலா வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிடும். 2 + 1 3, அப்புறம் அதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு, ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39 பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் எடுத்து எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து 2 மார்க், 2க்கு ஒவ்வொரு மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த ஃபார்முலா எழுதுறீங்க, இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு, ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு, ஃபைனல் ஆன்சர் 512 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ டோட்டலாக ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். அடுத்து 40வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா NC = 5 எழுதுறீங்க, அதுக்கு ஒரு மார்க்கு. மீனுக்கும் சிவிக்கும் ஃபார்முலா எழுதுறீங்க, அதுக்கு ஒரு மார்க்கு. இது வந்து சத்யா வித்யா அப்படின்னு 2 பொண்ணுங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சத்யாவுக்குள்ள மீனும் சிவியும் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஒரு மார்க்கு. வித்யாக்குள்ளது மீனும் சிவியும் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் தென் இன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ அதுக்கு ஒரு மார்க்கு. டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து 41 பார்த்தீங்கன்னா N(S) வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் 26, P(A) ஃபார்முலா எழுதிங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு மார்க்கு. அதில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மார்க் கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் இதை வந்து 6/26 போட்டாலும் ரைட் தான், அதை கேன்சல் பண்ணி போட்டாலும் ரைட் தான், இல்லை கேன்சல் பண்ணால் போட்டாலும் ரைட் தான். ஸோ 4க்குமே வந்து இந்த ஆன்சர் பார்த்துக்கோங்க. 3/13, 1/2, 10/13, 6/13 இந்த ஆன்சர் இருந்தால் உங்களுக்கு வந்து 5 மார்க் கிடச்சிரும். அடுத்து 42 கம்பல்சரி. ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க தான் கொஸ்டினில். இந்த ஈக்குவேஷன் வந்து A - B² அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும், 3x² - 12x + 14 = 0ன்னு. இப்போ இது வந்து A வந்து 3, B -12, C வந்து 14. அதை கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில்
ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு மார்க்கு, ஃபார்முலாக்கு ஒரு மார்க்கு, அந்த ஏபிசி வேல்யூ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு மார்க்கு. அப்ளை பண்ணால் -24 கிடைக்குது. அது வந்து ஜீரோவோட சின்ன நம்பரு, -24 லெஸ் தேன் 0 மென்ஷன் பண்ணுறோம், அதுக்கு ஒரு மார்க்கு. ஃபைனலாக வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எழுதுகிறோம். இட் ஹாஸ் நோ ரியல் ரூட்ஸ் எல்லாம் ரைட் தான், இல்லை ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்னு எழுதினாலும் ரைட் தான். தமிழில் வந்து மெய் மூலங்கள் அல்லது கற்பனை மூலங்கள். ஸோ இந்த மாதிரி எதுலாம் ரைட் தான், உங்களுக்கு வந்து ஈஸியாக 5 மார்க் கிடச்சிரும். 5 மார்க் கம்பல்சரி பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து டஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 5 மார்க் கம்பல்சரி வந்து ஈஸியானதான். இதே மாடல் சம்ம உங்களுக்கு புக்கில் இருக்குது. பட் இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணிட்டு ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் 4 பாருங்கள், கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி. ஃபஸ்ட்டு ஜாமெட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு இந்த 4.2 உள்ள ஜாமெட்ரி கொடுத்துருக்காங்க. அதில் ரப் டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு. ஃபஸ்ட்டு இந்த லைன் ட்ரா பண்ணிட்டீங்களே அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து 3 மார்க்கு. தென் ஆல்டிடியூட் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு. லாஸ்ட்டில் வந்து ஏபிசியோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2 மார்க்கு. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஞ்சன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஃப் டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு. ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு வந்து ட்ரா பண்ணிங்க அதுக்கு 2 மார்க்கு. செகண்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணிங்களே அதுக்கு 3 மார்க்கு. கடைசியில் வந்து டேஞ்சன்ட் 2 கோடு நம்ம வரைவோம். ஸோ அந்த கோட்டுக்கு வந்து 2 மார்க்கு. இதில் வந்து லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து நம்ம கொஸ்டினில் கேட்கல, அதனால் நம்ம வந்து எழுத தேவையில்லை. அடுத்து கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து நம்மளுக்கு வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டிருக்காங்க, நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நீங்கள் வந்து கிராஃபில் எழுதியிருக்கணும், அதுக்கு ஒரு மார்க்கு. ஸ்கேலுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கடுத்து இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம வந்து பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து எனி 5 பாயிண்ட்ஸ் 8 இருந்தால் கூட போதும், உங்களுக்கு வந்து அந்த 3 மார்க் கிடச்சிரும். அப்புறம் அந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணி குறித்து பேராபோலா ட்ரா பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு வந்து 2 மார்க் கிடச்சிரும். லாஸ்ட்டில் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ அது வந்து 2 இடத்துல கட் ஆகும், அதனால் அந்த ரூட்ஸாக ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு எழுதுறீங்க, அதுக்கு ஒரு மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் கேட்டிருக்காங்க, இந்த தடவை டைரக்ட் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாக்ஸ் ஒய்ஆக்ஸ்க்கும் ஸ்கேலுக்கும் ஒவ்வொரு மார்க் கிடச்சிரும், 2 மார்க் கிடச்சிரும். அப்புறம் ஈக்குவேஷன் எழுதுறீங்க. அதுக்கடுத்து டேபிள் வந்து இந்த கொடுத்துருக்க சம்மை யூஸ் பண்ணி நம்ம டேபிள் நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். அந்த டேபிளுக்கு வந்து 2 மார்க்கு. டேபிள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை வந்து கிராஃபில் குறித்து ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கான்ஸ்டன்ட் கேயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, 5/6, இதுக்கு ஒரு மார்க்கு. செகண்ட் கொஸ்டின் வந்து 75 கிலோமீட்டர். தேர்ட் கொஸ்டின் வந்து 360 நிமிஷம் எழுதலாம் ரைட் தான், இல்லை 6 ஹவர்ஸ் எழுதலாம் ரைட் தான். ஸோ இது எப்படி எழுதினாலும் சரி உங்களுக்கு வந்து ஈஸியாக 3 மார்க் கிடச்சிடும். அப்போ டோட்டலாக 8 மார்க்கு. ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து மார்க் வந்து 90க்கு மேலே வந்து எல்லாருமே ஈஸியாக வாங்குற மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது. ஸோ கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக சென்டம் வாங்கியிருக்கலாம். அதே போல் எல்லாருமே வந்து 1 வேர்டில் மிஸ்டேக் விட்டுருக்காங்க. ஏன்னா புக் பேக் 1 வேர்டு மாதிரி கேட்டு அதில் லைட்டாக ட்விஸ்ட் வச்சு இன்டீரியராக கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எல்லாருமே வந்து புக் பேக்கில் உள்ள ஆன்சர் எழுதியிருக்காங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் 1 வேர்டில் வந்து நிறைய பேருக்கு மார்க் போகும். ஓகே, இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மேக்ஸில் எத்தனை மார்க் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.